கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு காலை வேளையில எழும்பி துக்க முகத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? உன் முகம் துக்க முகமா இருப்பதனுடைய ரகசியம் என்ன? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எதுவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பறி கொடுத்த மாதிரி இருக்கிற தேவனுடைய பிள்ளைய, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா இயேசுவாமி உன் வீட்டுக்கு வந்துட்டார். துக்ககரமான சம்பவம் நிறைய நடந்துச்சு, உண்மைதான். ஆனாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு எழுந்தருளி வருகிறார். ஆண்டவரே, என் வீட்டுல வாங்க, என் வீடு துக்க வீடா இருக்கு, என் வீடு ஏதோ எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு, வாங்க ஆண்டவரேன்னு நீங்க கூப்பிடுங்க. அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாருன்னா, என்னென்ன காரியத்துல நீ துக்கத்தோட இருந்தியோ அந்தந்த காரியத்துல ஒரு மிரக்கல் நடக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சர்ப்ரைஸா ஆண்டவர் அற்புதம் செய்வார். துக்கத்தோட தன்னுடைய பிள்ளையை அடக்கம் பண்ண போயிட்டு இருந்த அந்த விதவை தாய், இருந்த ஒரே பிள்ளை மரிச்சு போயிடுச்சு, துக்கத்தோட அடக்கம் பண்ண போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த ஆண்டவர், அந்த மரித்து அடக்கம் பண்ண போற பிள்ளைய பாடையில கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது தொட்டு அவனை உயிர்ப்பித்து அந்த தாயுடைய கையில கொடுத்த அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர், அவருடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் சதா காலத்திலும் நம்முடைய தேவன். அவர் இன்னைக்கு உங்க வீட்டுல இதே போல இழப்பின் மத்தியிலும் சரி, கடன்னாலையும் சரி, யாரோ ஒருத்தர் போட்டு வேதனைப்படுத்தினதுனாலையும் சரி, எதுனால நீ துக்கத்தோட இருந்தாலும் சரி, இல்ல காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்கல, ஒரு குழந்தை இல்லை, எல்லா விதத்திலையும் நான் துக்கப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இதோ நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஸோ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இந்த சாட்சி இப்ப நம்ம கேட்போம். சிஸ்டர் ஜெனிஃபர் மார்ஷல், எங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, மருத்துவமனைக்கு சென்றோம். எனக்கு ஃபோலிகுலர் ட்ரீட்மெண்ட் 3 முறை செய்தார்கள், அனைத்தும் தோல்வியாக முடிந்தது. அதன் பிறகு லேப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படி மருத்துவர் ஆலோசனை சொன்னார். அப்படி செய்தால் இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் நானும் என்னுடைய கணவரும் அதை குறித்து ஆலோசனை செய்து சில மாதங்கள் இடைவெளி விட்டு அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து லேப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட்டை விட்டுவிட்டோம். இப்படிப்பட்ட சமயத்தில் நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் என்ற மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த அந்த ஜெபத்திற்கு பிறகு எந்த மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் நான் இயற்கையாகவே கர்ப்பம் தரித்தேன். இப்பொழுது நான் 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நாளை மறுநாள் நமக்கு கோயம்புத்தூர் பிரேயர் டவர்ல குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், ஊட்டி அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் நாளை மறுநாள் நடக்க போகிற நம்முடைய கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் நடக்க போகிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல அருமையான காலை பொழுதற்காய் ஸ்தோத்திரம். துக்கத்தோடு இருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து நீர் சந்தோஷமாய் சொன்னீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இப்பொழுதும் என்னென்ன காரியங்களை நினைத்து என் பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, துக்க முகத்தோடு இருக்கிறார்களோ, மன கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம்,
நீரே அந்த காரியங்களை வாய்க்கச் செய்து என் பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. சந்தோஷகரமான திருமண காரியங்கள் நடக்கட்டும். சந்தோஷகரமான வீடு பிரதிஷ்டைகள், சொந்த வீட்டுக்குள்ள என் பிள்ளைகள் குடியிருப்பார்களாக. சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியா வீட்டில் குடியிருக்க பண்ணுவீராக. சந்தோஷமான வேலைகள் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து என் பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இப்படியாக என்னென்ன காரியத்தில் என் பிள்ளைகள் எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்களோ அத்தனையும் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக, மங்கள வார்த்தையின் மூலமாக என் பிள்ளைகளுக்கு கை கூடும்படி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன் என்ற வார்த்தை அப்படியே இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.